என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு சக்கரை பொங்கல் வைக்கலான்னு இருக்கிறேங்க. இது பாசிப்பருப்பு போட்டு சக்கரை பொங்கல் வைப்பாங்க. நான் அப்படி வைக்க மாட்டேங்க. அரிசி மட்டும்தான் நான் போடுவேன். அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேங்க. நான் இப்போதைக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சிடலாங்க. பச்சரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. நான் குக்கரில் வைக்கலிங்க, இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். இப்போ தண்ணி வச்சிருந்தேங்க, ஒலை கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சுங்க. நான் இப்போ தட்டை வச்சு மூடி வைக்கிறேங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு பொங்கல் பொங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் அரிசி எடுத்து இல்லைங்களா, அதே டம்ளரில் அரிசி எடுத்தது சின்ன டம்ளர் தாங்க. அதே டம்ளரில் நான் ஒரு டம்ளர் பால் ஊற்றுறேங்க. நீங்கள் வாங்குற பாலாக இருந்துச்சு அப்படின்னா பாக்கெட் பால் ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றுங்க, போதும். நான் இது மாட்டுப்பால், அதனால் ஊற்றுறேங்க. நம்ம பால் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்தளவுக்கு பொங்கல் டேஸ்டாக தான் இருக்கும். ஏன் நம்ம பொங்கி வந்தோடனே நம்ம பால் ஊற்றுறோன்னா இந்த பாலோட சேர்ந்து நமக்கு சாப்பாடு வேகுங்க, அரிசி வேகும். அதனால தான் நம்ம ஊற்றிருக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பால் ஊற்றினோடனே பொங்கி வருங்க. அதனால அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போவே பாதி வேக்காடு வெந்துருச்சு அரிசி. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். சாப்பாடு இந்த மாதிரி நல்ல கொலையே வெந்துருச்சுங்க. பாலோடு சேர்ந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நான் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு ஒரு கிளறிக்கலாங்க. நீங்கள் பொங்கி வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க. அது வாட்டுக்கு பொறுமையாக வெந்து வரும். பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு 5 வச்சுருக்கிறேன், கருப்பு திராட்சைங்க, பாதாம் பருப்பு ஒரு 2-3 தட்டி வச்சுருக்குங்க. இதுமாதிரி தேங்காய் பார்த்தீங்கன்னா பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம நெய்யில் எல்லாம் வறுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுத்துக்குங்க. ஏன்னா தேங்காய் போடும்போது நம்ம பொங்கல் சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா அதை கடித்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம எல்லாம் கொட்டிக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை போடுறேங்க. நாட்டு சர்க்கரை ஒரு 100 கிராம் இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இனிப்பு எவ்வளோ அதிகமாக தேவைன்னா அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் போடலாங்க, குண்டு வெல்லம் போடலாம், அச்சு வெல்லம் போடலாம். உங்களுக்கு எது பிரியமோ அது போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக பச்சை கருப்பூரம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் போட்டுடலாங்க. நவராத்திரியோடைய முதல் நாள் நீங்கள் சக்கரை பொங்கலோடு ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு 10வது நாள் விஜயதசமி, வெற்றியை குறிக்கும் நாள் விஜயதசமி. இந்த பாரம்பரியமான பொங்கலை நீங்களும் வச்சு சாமிக்கு படையுங்க. இந்த வெற்றியை குறிக்கும் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் அடைய என் வாழ்த்துக்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.